ஓம் நமஸ்ரீ யதிராஜாய விவேகானந்த சூரையே சச்சித்சுக ஸ்வரூபாய சுவாமினே தாபஹாரினே. சுவாமி விவேகானந்தர் நவராத்திரி. சுவாமிஜி மேலை நாட்டில் நமது நாட்டின் ஆன்மீக பாரம்பரியத்தையும் கலாச்சார பண்பாட்டு பாரம்பரியத்தையும் மேலை நாட்டு மக்களிடம் முழங்கிவிட்டு தாயகம் திரும்பினார். அது 1897 ஆண்டு ஜனவரி பிப்ரவரி மாதங்களில் ராமேஸ்வரம், ராமநாதபுரம், மதுரை, திருச்சி வழியாக தஞ்சாவூர், கும்பகோணம் வழியாக சுவாமிஜி 1897 ஆண்டு பிப்ரவரி 6 சென்னையை அடைந்தார். சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்திலிருந்து சுவாமிஜியை தமிழக மக்கள் கேசல் கர்னான் மாளிகைக்கு ஊர்வலமாக அழைத்துச் சென்றார்கள். அந்த மாளிகை இப்போது விவேகானந்தர் இல்லம் என்று போற்றப்படுகிறது. ஒரு ஆன்மீக பெரியாருக்கு வரலாறு காணாத வகையில் அலைமோதிக் கொண்டிருந்த ஊர்வலத்தில் சுவாமிஜியை சிரமப்பட்டு பார்த்த வயதான மூதாட்டி ஒருவர், திருஞான சம்பந்த பெருமானே வருகிறார், இவரை பார்ப்பது சைவ பெருந்தகையான திருஞான சம்பந்தரை பார்ப்பது போலவே இருக்கிறது என்று கையெடுத்து வணங்கினார். வழியெங்கும் சுவாமிஜிக்கு தீபாராதனைகள் செய்தார்கள். வைணவர்கள், சைவர்கள் என்று வேறுபாடின்றி மக்கள் அனைவரும் சுவாமி விவேகானந்தரை வரவேற்றார்கள். ஊர்வலத்தில் வந்து கொண்டிருந்த சுவாமிஜி வழியில் ஓரிடத்தில் அவரது சீடரான சுவாமி சதானந்தர் நின்று கொண்டிருப்பதை பார்த்தார். தமிழக மக்கள் சுவாமிஜிக்கு வழங்கும் வரவேற்பை நேரில் காண்பதற்கு கொல்கத்தாவிலிருந்து வந்திருந்தார் சுவாமி சதானந்தர். அவர் சுவாமிஜியுடன் மதுரையிலிருந்து பயணம் செய்து கொண்டிருந்தார். தெரு ஓரத்தில் நின்று கொண்டிருந்த சதானந்தரை பார்த்த சுவாமிஜி உடனே, "மகனே சதானந்தா, இங்கே வா, என் அருகில் வந்து அமர்ந்து கொள்" என்று அழைத்து ஊர்வல வண்டியில் தமது பக்கத்தில் உட்கார வைத்து கொண்டார். சதானந்தர் அவ்வளவு பெரிய கூட்டத்தின் நடுவிலும் தனது குரு தம்மை கவனித்து அருகில் உட்கார வைத்து கொண்டதை நினைத்து மெய் சிலிர்த்தார். ஊர்வலம் காலை சுமார் 9:30 கேசல் கர்னான் மாளிகையை சென்றடைந்தது. அன்று அந்த மாளிகையை மிகவும் அழகாக அலங்கரித்திருந்தார்கள். அங்கே ஒரு பொதுக்கூட்டம் ஏற்பாடாகியிருந்தது. சென்னையின் முக்கிய பிரமுகர்கள் பலர் அங்கு கூடியிருந்தார்கள். ஹைகோர்ட் வக்கீல் கிருஷ்ணமாச்சாரியார், மெட்ராஸ் வித்வான் மனோரஞ்சனி சபா என்ற அமைப்பின் சார்பாக சமஸ்கிருதத்தில் சுவாமி விவேகானந்தருக்கு ஒரு வரவேற்புரையை படித்தார். பின்னர் சிவசங்கர பாந்தியாஜி என்பவர் சுவாமிஜியின் மீது ஒரு சமஸ்கிருத பாடலை பாடினார். மற்றொருவர் கன்னட மொழியில் சுவாமிஜியை பாராட்டி பேசினார். கூட்டத்தில் பலர் சுவாமிஜியை தரிசிப்பதிலேயே மகிழ்ச்சி அடைந்தார்கள். மற்றும் சிலர் சுவாமிஜியிடம் வேதாந்தம் பற்றிய தங்கள் சந்தேகங்களை கேட்டு அவரது பதில்களால் தெளிவு பெற்றார்கள். கர்மத்திற்கும் ஊழ்வினைக்கும் என்ன வித்தியாசம் என்பது போன்ற பல கேள்விகள் சுவாமிஜியிடம் கேட்கப்பட்டன. PS நரசு என்பவர் சுவாமிஜியிடம் பல கேள்விகள் கேட்டார். அத்தனை கேள்விகளுக்கும் சுவாமிஜி சலிக்காமல் மிகவும் தெளிவாக பதில் அளித்தது அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியது. அன்று சுவாமிஜியை தரிசிக்க உயர்குல பெண்கள் பலரும் வந்தார்கள். கேசல் கர்னான் மாளிகை அன்று ஒரு கோவிலாகவே கருதப்பட்டது. அதில் சுவாமிஜி தங்கி இருந்ததால் பலர் மிகவும் பக்தியுடன் அந்த மாளிகைக்கு சென்று வந்தார்கள். சுவாமிஜியை தரிசித்த பலருக்கு அவர் தெய்வமாகவே தென்பட்டார். அந்த நாட்களை நினைவு கூர்ந்து தமது மலரும் நினைவுகளை பேராசிரியர் சுந்தர்ராம ஐயர் இவ்வாறு பதிவு செய்திருக்கிறார். அவர் கூறுகிறார், சுவாமிஜி கேசல் கர்னானில் இருந்தபோது எப்போதும் மக்கள் கூட்டம் அலைமோதியபடியே இருந்தது. சில சமயங்களில் மாலையில் இருட்டிய பிறகும் கூட கூட்டம் குறையாமல் இருந்தது. சுவாமிஜியை பார்ப்பதற்கு பாமர மக்கள் பலரும் திரண்டு வந்தார்கள். அதற்கு அவர்கள் சுவாமிஜியை திருஞான சம்பந்தரின் அவதாரம் என்று நம்பியது தான் முக்கிய காரணமாக இருந்தது. இந்த நம்பிக்கை சுவாமிஜி சென்னையில் இருந்தபோது
பொதுமக்கள் மத்தியில் பரவலாக காணப்பட்டது. பேராசிரியர் சுந்தர்ராம ஐயர் இன்னும் கூறுகிறார், சுவாமிஜி கேசல் கர்னானில் இங்கும் அங்கும் நடக்கும் போதும் அல்லது பொதுக்கூட்டத்திற்காக வெளியே செல்லும் போதும் மக்கள் பெருந்திரளாக ஒரே சமயத்தில் அவரை வீழ்ந்து வணங்கினார்கள். அந்த காட்சி என்னை மிகவும் வியப்படையச் செய்தது. நமது பகுதியிலுள்ள பெரிய மடாதிபதிகள் எப்போதாவது தான் வெளியே செல்வார்கள். அப்போதும் கூட மக்கள் இவ்விதம் பெருந்திரளாக கூடி வீழ்ந்து வணங்குவதை நான் பார்த்ததே இல்லை. சுவாமிஜிக்கு சம்பிரதாயமான அன்றைய வரவேற்பு உபசாரம் முடிவில்லாமல் தொடர்ந்து கொண்டிருந்தது. சுவாமிஜி கேசல் கர்னான் மாளிகையின் மேல் மாடி ஒன்றில் தங்கினார். அப்போது கே. சுந்தர்ராம ஐயரும் எம். ராகவாச்சாரியரும் சுவாமிஜியை சந்தித்தனர். சுவாமிஜியின் சென்னை நிகழ்ச்சி நிரல்களை பற்றி இருவரும் சுவாமிஜியிடம் கேட்டார்கள். சுவாமிஜி தமது நிகழ்ச்சி நிரல்கள் பற்றி அவர்கள் இருவரையும் முடிவு செய்யும்படி விட்டுவிட்டார். எப்போது எந்த தலைப்பில் நான் பேச வேண்டும் என்பதை மட்டும் என்னிடம் தெரிவித்தால் போதும் என்று அவர் கூறினார். அதன்படி சென்னை சுவாமி விவேகானந்தர் வரவேற்பு குழுவினர் சுவாமிஜியை சென்னை மக்கள் சார்பாக முறைப்படி வரவேற்க முடிவு செய்தார்கள். சென்னையில் சுவாமிஜி 4 சொற்பொழிவுகள் நிகழ்த்துவார் என்று முதலில் முடிவு செய்யப்பட்டது. பிறகு அலசிங்கப் பெருமாளின் வேண்டுகோளுக்கிணங்க திருவல்லிக்கேணின் இலக்கிய சங்கத்திலும் சுவாமிஜி தமது 5வது சொற்பொழிவை நிகழ்த்தினார். இந்த நிகழ்ச்சிகளை தவிர ஒவ்வொரு நாள் காலையிலும் மாலையிலும் சுவாமிஜி அந்த மாளிகையில் நூற்றுக்கணக்கான அன்பர்களை சந்தித்து உரையாடினார். சென்னை விவேகானந்தர் வரவேற்பு குழுவின் தலைவராக நீதிபதி சுப்பிரமணிய ஐயர் இருந்தார். அந்த குழுவில் அப்போது சென்னையில் உயர் பதவி வகித்த பலரும் உறுப்பினர்களாக இருந்தார்கள். இவர்களை தவிர முக்கியமான 2 பேர்கள் அந்த குழுவில் இருந்தார்கள் என்பது நம்மை வியப்பில் ஆழ்த்துகிறது. அவர்களில் ஒருவர் தியோசபிக்கல் சொசைட்டியின் தலைவர் ஓல்காட், மற்றொருவர் சிகாகோவிலிருந்து இந்தியாவிற்கு வந்து கிறிஸ்தவ மதத்தை பரப்பி வந்த டாக்டர் பாரோஸ் ஆவார். சுவாமிஜி மேலை நாடுகளில் செய்த பணி, அந்த பணியை பாராட்டி அமெரிக்க பத்திரிகைகள் வெளியிட்ட செய்திகள் ஆகியவற்றை தொகுத்து வரவேற்பு குழுவினர் முதலில் 2-3 நோட்டீஸுகளை வெளியிட்டார்கள். சுவாமிஜி சென்னையில் இருக்கும் வரை கேசல் கர்னான் மாளிகையிலேயே தங்குவதற்கு ஏற்பாடு செய்திருந்தார்கள். அன்று பிற்பகல் மீண்டும் ஒரு பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் பல்வேறு அமைப்புகள், தொண்டு நிறுவனங்கள் ஆகியவற்றின் சார்பில் வரவேற்பு பத்திரங்கள் வழங்கினார்கள். ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்த கேத்ரி மகாராஜா தம் உதவியாளரான முன்ஷி ஜக்மோகன்லால் என்பவரை சென்னைக்கு அனுப்பியிருந்தார். அவர் சுவாமிஜியை தரிசித்துவிட்டு கேத்ரி மன்னர் அனுப்பியிருந்த வரவேற்புரையை வாசித்தார். அன்று மட்டும் பல்வேறு மொழிகளில் சுவாமிஜிக்கு அளிக்கப்பட்ட வரவேற்பு பத்திரிகை எவ்வளவு தெரியுமா? கிட்டத்தட்ட 24 வரவேற்பு பத்திரங்கள் வாசிக்கப்பட்டன. சென்னையில் இருந்தவரை சுவாமிஜிக்கு ஓய்வு என்பதே இல்லாமல் போயிற்று. அன்று மாலை சுந்தர்ராம ஐயரும் ரங்காச்சாரியாரும் சுவாமிஜியிடம், சுவாமிஜி, தாங்கள் சில பக்தி பாடல்களை பாடுங்கள் என்று அவரிடம் வேண்டுகோள் விடுத்தனர். உடனே சுவாமிஜி பாட ஆரம்பித்தார். எந்த இனிய குரலை கேட்டு ஸ்ரீராமகிருஷ்ணர் பரவச நிலை அடைவாரோ அந்த குரல் நீண்ட நாளுக்கு பிறகு மீண்டும் சென்னையில் ஒலித்தது. கேசல் கர்னான் மாளிகையில் சுவாமிஜி அன்றைய தினம் ஜெயதேவரின் அஷ்டபதியிலிருந்து ஒரு பாடலை தமது இனிய குரலில் பாடி அன்பர்களை மகிழ்வித்தார். சுந்தர்ராம ஐயர் தமது மலரும் நினைவுகளில் பின்வாறு பதிவிட்டிருக்கிறார். சுவாமிஜி பாடிய இனிய பாடல்கள் ஏற்படுத்திய தாக்கம் என்னிடம் என்றும் மாறாமல் எப்போதும் இருக்கும். பல்வேறு இயல்புகளுடன் திகழ்ந்த சுவாமிஜியிடம் அன்று நாங்கள் அவரது மென்மை இயல்பை கண்டு புலகாங்கிதம் அடைந்தோம் என்று பதிவு செய்திருக்கிறார். பிப்ரவரி 7ஆம் தேதி நடைபெற்ற நிகழ்ச்சியை இந்தியன் மிரர்
என்ற பத்திரிகை இவ்விதம் குறிப்பிடுகிறது. சுமார் 200 அன்பர்கள் சுவாமிஜியை சுற்றி அமர்ந்திருந்தார்கள். அவர்களில் பலர் சுவாமிஜியிடம் கேள்விகள் கேட்டார்கள். கேள்வி பதில் நிகழ்ச்சி காலை 7:30 முதல் 9 மணி வரை நீடித்தது. அன்று மாலை 4 மணிக்கு விக்டோரியா பப்ளிக் ஹாலில் சுவாமிஜியை வரவேற்பதற்கு ஏற்பாடு செய்திருந்தார்கள். சென்னையில் உள்ள விக்டோரியா பப்ளிக் ஹாலை சுற்றி 10,000த்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் திரண்டிருந்தார்கள். சுவாமிஜி பேசுவதை அவ்வளவு பேரும் கேட்க முடியாதபடி கூட்டம் நிரம்பி வழிந்தது. ஒளிபெருக்கி வசதியும் கிடையாத காலகட்டம் அல்லவா அது. சுவாமிஜி சொற்பொழிவு செய்ய ஆரம்பித்தார். உடனே எங்கும் ஒரே ஆரவாரம். கூட்டத்தை கட்டுப்படுத்த இயலாத நிலை ஏற்பட்டது. அதனால் சுவாமிஜி தமது சொற்பொழிவினை இடையில் நிறுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டது. சுவாமிஜியின் உரையை கேட்க வந்தவர்கள் அவர் உரை நிகழ்த்தாததால் பெரிதும் ஏமாற்றம் அடைந்தார்கள். அதனால் சுவாமிஜி அவர்களிடம் கனிவுடன், எனது அருமை நண்பர்களே, இன்று நீங்கள் என்னை பார்த்துள்ளீர்கள், இன்னொரு நாள் என்னுடைய உரையினை நீங்கள் கேட்கலாம் என்று கூறி வணங்கி விடைபெற்றார். மக்கள் சுவாமிஜியின் தரிசனத்தை பெற்றதுடன் அன்று வீடு திரும்பினார்கள். 1897 ஆண்டு பிப்ரவரி 8 நாள் கேசல் கர்னான் மாளிகையில் சுவாமிஜியை சந்திப்பதற்கு வந்த நூற்றுக்கணக்கான அன்பர்களுடன் பேசிக்கொண்டே இருந்தார். ஆன்மீகத்தில் யாருக்கு என்ன தேவையோ அதை சுவாமிஜி தந்தபடியே இருந்தார். கோயம்புத்தூரை சேர்ந்த இளைஞர் ஒருவர் சுவாமிஜியின் ராஜயோகம் என்ற நூலை படித்து அதன்படி ஆன்மீக பயிற்சியும் செய்து வந்தார். அந்த இளைஞர் பயிற்சியை தீவிரப்படுத்திய போது அவரது நண்பர்கள், ஒருவன் ராஜயோகத்தை பயிற்சி செய்தால் அவன் பைத்தியமாகி விடுவான் என்றெல்லாம் கூறி அந்த இளைஞரை பயமுறுத்தி விட்டார்கள். அந்த இளைஞர் சுவாமிஜியை சந்தித்தார். அவர் கூறியதெல்லாம் கேட்ட பிறகு சுவாமிஜி அன்புடன், தம்பி, தேவையில்லாத விமர்சனங்களை நீ பொருட்படுத்தாதே. ராஜயோகத்தின் முடிவான லட்சியமாகிய சமாதி நிலையை அடையும் வரையில் நீ பயிற்சியை தொடர்ந்து செய் என்று கூறி ஆசிர்வதித்தார். அந்த இளைஞர் மிகவும் நம்பிக்கையுடனும் மகிழ்ச்சியுடனும் திரும்பிச் சென்றார். அடுத்து திருப்பதியிலிருந்து ஓர் அன்பர் வந்திருந்தார். மகாவிஷ்ணுவின் அவதாரமாக கருதப்படும் வைகானசர் என்பவர் உருவாக்கிய வைணவ ஆகம கருத்துக்கள் வைகானசம் என்ற பெயரில் வழக்கில் இருந்து வருகின்றன. அந்த ஆகமத்தை பின்பற்றும் வைணவர் ஒருவர் திருப்பதியிலிருந்து சுவாமிஜியை வந்து தரிசித்தார். வீழ்ந்து வணங்கினார். பின்னர் கண்களில் ஆனந்த கண்ணீர் பெருக அவர், சுவாமிஜி, இன்று நான் தங்களிடம் வைகானசரையே மீண்டும் தரிசிக்கின்றேன் என்று தழுதழுக்க கூறினார். அடுத்து சுவாமிஜி தனிமையில் எவ்வாறு இருந்தார் அதனை பேராசிரியர் கே. சுந்தர்ராம் ஐயர் பதிவு செய்துள்ளார். அவர் கூறுகிறார், சொர்க்கத்தில் உள்ள குழந்தையின் முகமும் தெய்வத்தின் முகமும் ஒன்று சேர்ந்தது போன்ற ஓர் அழகு சுவாமிஜியிடம் குடிகொண்டிருந்தது என்று பதிவிட்டிருக்கிறார். அவர் மேலும் கூறுகிறார், சுவாமிஜி கேசல் கர்னானில் தங்கியிருந்த போது அவரை சுற்றிலும் அன்பர்கள் எப்போதும் குழுமியிருப்பார்கள். சில சமயங்களில் சுவாமிஜியின் கண்கள் இமைக்காமல் அப்படியே நின்றுவிடும். அப்போது அவர் தம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை அறியாதவர் போல் காணப்படுவார். அதுபோன்ற சமயங்களில் சுவாமிஜி தூங்கவும் இல்லை, விழித்திருக்கவும் இல்லை. ஒருமுறை நான் சுவாமிஜியிடம் அவரது இந்த நிலையை பற்றி கேட்டேன். அதற்கு அவர், அதனை என்னால் விளக்க முடியாது என்று மட்டும் கூறினார். சுவாமிஜி அவ்வப்போது அந்த நிலைக்கு போவதன் மூலம் தமது உள்ளத்தின் ஆழத்திற்கு சென்று ஓரளவிற்கு ஓய்வு கொள்கிறாரா என்று தெரியவில்லை. ஆனால் சுவாமிஜி தம்முடைய தேகக்கூட்டை சிறிது நேரம் விட்டுவிட்டு வேறு ஓர் உயர்ந்த ஆன்மீக நிலைக்கு பறந்து சென்று வருவது போல் எனக்கு தோன்றியது. இந்த நிலையை பற்றி வசிஷ்ட மகாராமாயணத்திலுள்ள கதைகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது பேராசிரியர் கே. சுந்தர்ராம ஐயர்
சுவாமி விவேகானந்தரை நேரில் பார்த்து கூறிய விஷயமாகும். அன்று மாலை திருப்பத்தூரிலிருந்து சில சைவ பக்தர்கள் சுவாமிஜியை வந்து தரிசிக்க வந்தார்கள். அவர்களை நல்லசாமி பிள்ளை என்பவர் அனுப்பினார் என்று தோன்றுகிறது. அவர் அப்போதைய திருப்பத்தூர் மாவட்டத்தின் முன்சிப் ஆவார். அதோடு அவர் சித்தாந்த தீபிகா என்ற பத்திரிகையையும் நடத்தி வந்தார். அவர் பிற்காலத்தில் சைவ சமய பிரச்சாரத்தில் தம்மை முழுவதுமாக ஈடுபடுத்தி கொண்டு அரிய தொண்டாற்றினார். அந்த சைவ பக்த குழுவின் தலைவர் சுவாமிஜியிடம் ஒரு கேள்வி கேட்டார். சுவாமிஜி, வெளிப்படாத பரம்பொருள் எப்படி வெளிப்படுகிறது என்று வினவினார். உடனே சுவாமிஜி ஏன், எப்படி, எங்கிருந்து போன்ற கேள்விகளெல்லாம் தோன்றி மறையக்கூடிய பொருள்களுக்குத்தான் உண்டு. தோன்றாத பரம்பொருளுக்கு, உலகில் விவகாரங்களை கடந்த பொருளுக்கு இது போன்ற கேள்விகளை நீங்கள் கேட்க முடியாது. உங்கள் கேள்வி சரியாக அமையவில்லை. அன்பரே, முதலில் கேள்வியை சரியாக கேளுங்கள். பகுத்தறிவுக்கு பொருந்தும் வகையில் கேள்வி கேளுங்கள். நான் பதில் சொல்கின்றேன் என்றார். சுவாமிஜியின் அந்த பதில் இடி போன்று விழுந்தது என்று சுந்தர்ராம ஐயர் குறிப்பிடுகிறார். சுவாமிஜியின் பதில் அந்த சைவ அன்பர்களை சிந்திக்க வைத்தது. பிறகு சுவாமிஜி அவர்களிடம் சிறிது நேரம் பேசிக்கொண்டிருந்தார். அப்போது அவர் அமைதியாக அவர்களிடம், கடவுளுக்கு தொண்டு செய்வதற்கு சிறந்த ஒரு வழி இருக்கிறது. அது ஏழைகள், ஒதுக்கப்பட்டவர்கள், நோயாளிகள், பசித்தவர்கள், அனாதைகள் போன்றவர்களுக்கு தொண்டு செய்வதுதான் அந்த சிறந்த வழி என்று கூறினார். சைவ சமயத்தை சேர்ந்த அந்த அன்பர்கள் சுவாமிஜியிடம் விடை பெற்று சென்றபோது மகிழ்ச்சியுடன் காணப்பட்டார்கள். சிகாகோ செல்வதற்கு முன்பு சுவாமிஜி சென்னைக்கு வந்திருந்தார். பிப்ரவரி 7ஆம் தேதி காலை சுவாமிஜி திருவல்லிக்கேணி இலக்கிய சங்கத்தில் உரை நிகழ்த்தினார். அப்போது அவரை வரவேற்று டி.வி. சேஷகிரி பேசினார். அவர் தமது தொடக்க உரையில் சுவாமிஜி 1893ஆம் ஆண்டு அதே அரங்கில் தமக்கு சொற்பொழிவாற்ற வாய்ப்பு கொடுத்ததற்காக திருவல்லிக்கேணி இலக்கிய சங்கத்தை சேர்ந்தவர்களுக்கு நன்றி கூறின. அன்று சுவாமிஜி நம் முன் உள்ள பணி என்ற தலைப்பில் பேசினார். அன்றைய காலை நிகழ்ச்சி பற்றி பொதுமக்களுக்கு அறிவிக்கப்படவில்லை. அப்படி இருந்தும் திருவல்லிக்கேணி இலக்கிய சங்கம் முழுவதும் மக்கள் கூட்டம் நிரம்பி வழிந்தது. இந்துக்கள் தங்களுக்குரிய தனித்தன்மையை இழந்து விட்டார்கள். அதனால்தான் இப்போது அவர்களது உணவிலும் உடையிலும் மட்டுமே தங்கள் கவனத்தை செலுத்துகிறார்கள் என்று சுவாமிஜி அந்த சொற்பொழிவில் குறிப்பிட்டார். அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்த அன்று மாலை 4:30 மணிக்கு சுவாமிஜி விக்டோரியா பப்ளிக் ஹாலில் எனது செயல்முறை திட்டம் என்ற தலைப்பில் உரை நிகழ்த்தினார். 1897ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் சுவாமி விவேகானந்தர் சென்னையில் என்ன செய்தார்? அன்று ஓர் அருமையான சொற்பொழிவு நிகழ்த்தினார். அடுத்த நாள் பிளாக் டவுனில், அதாவது இப்போதைய வட சென்னை, அந்த இடத்தில் சமுதாய சீர்திருத்த அமைப்பின் ஒரு விழாவில் கலந்து கொண்டார். அதில் சுவாமிஜி பலாத்காரத்தை தூண்டும் கருத்துக்களுக்கு சமுதாயத்தில் இடம் தரக்கூடாது, ஆக்கப்பூர்வமான சமுதாய மறுமலர்ச்சி கட்டாயம் தேவை, தீண்டாமை ஒழிய வேண்டும், ஜாதி பூசல்கள் இருக்கக்கூடாது போன்ற கருத்துக்களை வலியுறுத்தி கூறினார். சமுதாய சீர்திருத்த அமைப்பை சேர்ந்தவர்கள் தங்களின் நினைவு பரிசாக ஓர் அழகான விசிறியை சுவாமிஜிக்கு வழங்கினார்கள். பிப்ரவரி 11ஆம் நாள் டாக்டர் சுப்பிரமணிய ஐயர் மயிலாப்பூர் லஸ் சர்ச் ரோட்டில் உள்ள தமது வீட்டிற்கு சுவாமிஜியை அழைத்திருந்தார். சுவாமிஜியும் அதற்கு சம்மதித்து காலையில் மயிலாப்பூர் சென்றார். அங்கு அவருக்கு லட்டும் காஃபியும் கொடுத்தார்கள். சுவாமிஜி அவற்றில் சிறிதளவு மட்டும் சாப்பிட்டார். சுவாமிஜி குறைவாக சாப்பிடுவதை பார்த்து சுப்பிரமணிய ஐயர் ஒன்றும் ஆச்சரியப்படவில்லை. ஏனென்றால் ஐயர் திருவனந்தபுரத்தில் சில வருடங்களுக்கு முன்பு வாழ்ந்தபோதும்
சுவாமிஜியை, அதாவது 1892ஆம் ஆண்டு திருவனந்தபுரத்தில் உள்ள தமது வீட்டிற்கு அழைத்திருந்தார். அதை அவர் நினைவு கூர்ந்து, சுவாமிஜி என் வீட்டுக்கு வந்தபோதும் மிகவும் குறைவாகவே சாப்பிட்டார். பகல் வேளைகளில் சாதாரண உணவும் இரவில் சிறிதளவு பாலும் மட்டுமே அவர் சாப்பிடுவார் என்று குறிப்பிட்டிருக்கிறார். பின்னர் லஸ் சர்ச் ரோட்டிலுள்ள ஐயரின் வீட்டு மேல் மாடியில் சுவாமிஜியும் மற்ற அன்பர்களும் அமர்ந்து உரையாடினார்கள். இந்தியாவின் முன்னேற்றம் பற்றிய கருத்துக்களை அவர் அப்போது கூறினார். இந்துக்கள், முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள், பௌத்தர்கள் ஆகிய அனைத்து சமயத்தினரும் ஒற்றுமையுடன் வாழ முடியும். எல்லா சமய தலைவர்களின் சிலைகளையும் கொண்ட புது மாதிரியான ஒரு கோவில் அமைக்க வேண்டும். அந்த கோவிலின் ஹாலில் ஓம் என்று எழுதப்பட்டிருக்க வேண்டும் போன்ற பல கருத்துக்களை கலந்துரையாடலின் போது சுவாமிஜி தெரிவித்தார். அன்று மாலை விக்டோரியா பப்ளிக் ஹாலில் இந்திய மகான்கள் என்ற தலைப்பில் சுவாமிஜி 1 மணி நேரம் உரையாற்றினார். அன்றைய அந்த பொதுக்கூட்டத்திற்கு என் சுப்பாராவ் தலைமை வகித்தார். மெட்ராஸ் மெயில் என்ற ஆங்கில பத்திரிகையின் ஆசிரியரும் வந்திருந்தார். சென்னையில் பிப்ரவரி 12ஆம் தேதி சுவாமிஜியை சந்தித்து பேசுவதற்கு அன்பர்கள் பலர் வந்திருந்தார்கள். அப்போது மத்வ சம்பிரதாயத்தை சேர்ந்த இளைஞர் ஒருவர் சுவாமிஜியிடம் பல கேள்விகளை கேட்டு கொண்டிருந்தார். சுவாமிஜி கூறியவற்றில் ஏதோ ஒரு கருத்து அந்த இளைஞருக்கு ஏற்புடையதாக இல்லை. அவர் தாம் சுவாமிஜியிடம் பேசிக்கொண்டிருப்பதை மறந்து சட்டென்று, என்ன சார் என்று கேட்டுவிட்டார். உடனே கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டது. பூஜிக்கத்தக்க மகான் ஒருவரை சார் என்று அந்த இளைஞர் அழைத்தது அங்கிருந்தவர்களை அருவருப்படையச் செய்தது. அந்த நிகழ்ச்சி அதோடு முடிந்துவிட்டது. என்றாலும் சுவாமிஜியுடன் உரையாடியது அந்த இளைஞரின் வாழ்க்கையில் ஒரு நல்ல திருப்பத்தை ஏற்படுத்தியது. ஆம், அந்த இளைஞர் பிற்காலத்தில் சென்னையின் சிறந்த ஒரு குடிமகன் ஆனார். அதோடு சென்னை கார்ப்பரேஷனின் ஒரு கவுன்சிலராக இருந்து மக்களுக்கு தொண்டு புரிந்தார் என்று சுந்தர்ராம ஐயர் தமது நினைவலைகளில் பதிவு செய்திருக்கிறார். சுவாமிஜியை காண வந்தவர்கள் வியந்து வந்தவர்கள் மட்டுமல்ல, வெற்று கேள்வி கேட்டவர்களும் வரத்தான் செய்தார்கள். அன்று ஒரு வரட்டு வேதாந்தி சுவாமிஜியிடம் வந்தார். சுவாமிஜி, சூத்திரர்கள் சந்நியாசம் மேற்கொள்ளக்கூடாது என்று நமது சாஸ்திரங்கள் கூறுகின்றன. அப்படி இருக்கும்போது பிராமணர் அல்லாத நீங்கள் ஏன் சந்நியாசம் ஏற்றீர்கள் என்று அவரிடமே நேரடியாக கேட்டார். இந்த கேள்வி சுவாமிஜியை சற்று வெறுப்படையச் செய்தது எனலாம். மேலும் அவர் அந்த பண்டிதருடன் விவாதம் மேற்கொள்ள விரும்பவில்லை. ஆதலால் அவர் பண்டிதரிடம், ஐயா, பிராமணர்கள் தங்களுடைய சந்தியா காலங்களில் யாரை வணங்குகிறார்களோ அந்த சித்திரகுப்தன் பரம்பரையைச் சேர்ந்தவன் நான். அதனால் சந்நியாசம் ஏற்பதற்கு பிராமணர்களுக்கு இருக்கும் உரிமையை விட எனக்கு அதிக உரிமை இருக்கிறது என்று பதிலளித்தார். பிறகு சுவாமிஜி நிதானமாக பண்டிதரிடம் கூறினார், பண்டிட்ஜி, உங்களுடைய சம்ஸ்கிருத உச்சரிப்பில் மன்னிக்க முடியாத அளவிற்கு அதிக தவறுகள் இருக்கின்றன. வார்த்தைகளை தரம் தாழ்த்துவதோ தவறாக உச்சரிப்பதோ கூடாது என்று பாணினி இலக்கணம் வகுத்திருக்கிறார். இந்த காரணத்தால் நீங்கள் மேற்கொண்டு என்னோடு விவாதம் செய்யும் உரிமையை இழந்து விடுகிறீர்கள் என்று கூறினார். அந்த பண்டிதர் மெல்ல அங்கிருந்து நழுவினார். சுவாமிஜியை காண்பதற்கு பல அருமையான மனிதர்களும் வந்தார்கள். அவர்களுள் அன்று ஓர் ஆங்கிலேய இளம் பெண் ஒருத்தி வந்திருந்தாள். அவள் நன்றாக படித்தவள் என்பது அவளுடைய கேள்விகளிலிருந்து தெரிந்தது. இந்திய தத்துவ ஞானம் பற்றிய கடினமான பல கேள்விகளை அவள் சுவாமிஜியிடம் கேட்டாள். அதற்கு சுவாமிஜி கூறிய பதில்கள் அவளுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தந்தன. நீண்ட நேரம் உரையாடிய பின்பு அவள் சுவாமிஜியை வணங்கி விடைபெற்றாள். அப்போது அவள் கூட்டத்தை கடந்து வாசலுக்கு செல்லும் வரை சுவாமிஜியே அவளுக்கு வழி ஏற்படுத்தி கொடுத்தார்.
அவளது தந்தை சென்னையில் கிறிஸ்தவ மத பிரச்சாரம் செய்து வந்தார். அந்த ஐரோப்பிய பெண் தான் பெற்ற பேரின்பத்தை தன் தந்தையும் பெற வேண்டும் என்று நினைத்தாள். அதனால் அன்று மாலையே அவள் தன் தந்தையை சுவாமிஜியிடம் அழைத்து வந்தாள். தந்தையும் மகளுமாக அவர்கள் சுவாமிஜியுடன் சுமார் 1 மணி நேரம் ஆன்மீகம் குறித்து உரையாடினார்கள். அந்த ஐரோப்பிய பெண்ணிடம் தொண்டு மனப்பான்மை இருப்பதை சுவாமிஜி புரிந்து கொண்டார். இன்னும் சிறிது ஊக்கம் கொடுத்தால் அவள் சிறந்த முறையில் தொண்டு செய்வாள் என்பதையும் சுவாமிஜி அறிந்து கொண்டார். அதனால் அதற்கேற்ற ஆன்மீக கருத்துக்களை அவர் அவளுக்கு வழங்கி கொண்டிருந்தார். அந்த ஐரோப்பிய பெண் முடிவில் விடை பெற்று செல்லும் போது, சுவாமிஜி, நான் இன்னும் சில நாட்களில் லண்டனுக்கு திரும்பிச் செல்ல இருக்கிறேன். அங்கு நான் ஏழை மக்களுக்கு தொண்டு செய்து வந்தேன். அதை மீண்டும் தொடர்ந்து செய்வேன் என்று மகிழ்ச்சியோடு கூறினாள். அவளுடைய இந்த முடிவுக்கு சுவாமிஜி அவளுக்கு கூறிய கருத்துக்கள் தான் காரணம் என்பதை அங்கிருந்தவர்கள் புரிந்து கொண்டார்கள். அதோடு அவள், சுவாமிஜி, நீங்கள் எப்போதாவது லண்டனுக்கு வந்தால் அங்கேயும் நான் உங்களை சந்திக்க விரும்புகின்றேன் என்றும் தெரிவித்தாள். சுவாமிஜி, அத்வைத்யா துவைத்தியா என்று ஒரு கேள்வி பலருக்கும் வரும். அந்த ஐரோப்பிய பெண் சென்ற பிறகு அவளுக்கு நேர்மாறான இன்னொரு பண்டிதர் ஒருவர் வந்து சுவாமிஜியிடம் கேள்விகள் கேட்க ஆரம்பித்தார். விசிஷ்டாத்வைத்தம் கற்றும் அந்த பண்டிதர் கர்வம் கொண்டவராக காணப்பட்டார். அது ஆச்சரியம்தான். அவர் சம்ஸ்கிருதத்தில் தமது புலமையை காட்டிக்கொண்டே சுவாமிஜியிடம், நீங்கள் என்னுடன் வாக்குவாதம் செய்ய வேண்டும் என்றார் கம்பீரமாக. சுவாமிஜி எளிமையாக, வீணான வார்த்தை விளையாட்டுகளில் என்னால் ஈடுபட முடியாது ஐயா என்று கூறி அவருடன் வாக்குவாதம் மேற்கொள்ளவில்லை. ஆனாலும் பண்டிதர் விடுவதாக இல்லை. சம்ஸ்கிருதத்தில் அவர் தொடர்ந்து பேசினார். சுவாமிஜி ஆங்கிலத்தில் பதில் கூறிக்கொண்டிருந்தார். பண்டிதர் அவரிடம், நீங்கள் அத்வைத்தியா துவைத்தியா என்று வினவினார். சுவாமிஜி அந்த கேள்விக்கு நேரடியாக பதில் சொல்லாமல் அருகில் இருந்த அன்பர்களிடம் கூறினார், இந்த பண்டிதரிடம் சொல்லுங்கள், உடல் உணர்வு என்ற ஒன்று எனக்கு இருக்கும் வரையில் நான் துவைதிதான், அதன் பிறகல்ல. என்னுடைய அவதார புருஷர் பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் இது போன்ற வரட்டு விவாதங்களுக்கு முடிவு கட்டுவதற்காக வந்தவர். இது போன்ற விவாதங்கள் நம் மனதை சிதறடிக்கும், வாழ்க்கையை வீண் விரயமாக்கிவிடும். அவ்வளவு ஏன், ஆன்மீகத்தில் சந்தேகம் கொள்பவர்களாகவும் நாத்திகர்களாகவும் கூட அவை நம்மை மாற்றிவிடும். சுவாமிஜியின் பதில் அந்த விசிஷ்டாத்வைத பண்டிதருக்கு திருப்தி தரவில்லை. எனவே அவர் தம்மை சுற்றி இருந்தவர்களிடம் தமிழில், சுவாமிஜி சொல்வதிலிருந்து அவர் ஓர் அத்வைதி என்பது ஸ்பஷ்டமாக தெரிகிறது என்று கூறினார். அதை புரிந்து கொண்ட சுவாமிஜி, அப்படியே இருக்கட்டும் என்று கூறி விவாதத்தை முடித்தார். அவரையும் வெளியே அனுப்பினார்கள். பிப்ரவரி 12ஆம் நாள் மாலை சுமார் 4:30 மணிக்கு சுவாமிஜி அன்பர்கள் சிலருடன் ஹிந்து தியாலஜிக்கல் உயர்நிலை பள்ளிக்கு சென்றார். சுவாமிஜியின் வருகையை முன்னிட்டு சிறப்பு நிகழ்ச்சிக்கு அங்கு ஏற்பாடு செய்திருந்தார்கள். 2 வரவேற்புரைகளை படித்தார்கள். அவற்றில் ஒன்று பள்ளியின் சார்பிலும் மற்றொன்று நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் இந்து மதத்தை பற்றி சம்ஸ்கிருதத்தில் 2 மாணவர்கள் உரையாடினார்கள். பிறகு சுவாமிஜி பேசினார். ஹிந்து தியாலஜிக்கல் உயர்நிலை பள்ளியையும் அங்கு ஹிந்து மத கருத்துக்களுக்கு நல்ல முக்கியத்துவம் அளிக்கப்படுவதையும் சுவாமிஜி மிகவும் பாராட்டி பேசினார். அதோடு இந்தியா முழுவதும் இது போன்ற அமைப்புகள் வளர வேண்டும் என்ற தமது விருப்பத்தையும் அவர் வெளியிட்டார். அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு சுவாமிஜி சென்னபுரி அன்னதான சமாஜம் என்ற அமைப்பின் 6வது ஆண்டு விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். அந்த விழா பச்சையப்பன் ஹாலில் நடைபெற்றது. அன்னதானத்தின் சிறப்பை பற்றி சிலர் பேசியதைத் தொடர்ந்து சுவாமிஜி அங்கு ஒரு சிறிய சொற்பொழிவு நிகழ்த்தினார். இந்த சென்னபுரி அன்னதான சமாஜம்
ஜாதி சமய அடிப்படையில் அன்னதானம் செய்யவில்லை என்பதை அறிந்து நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் என்றார். அங்கு நிகழ்ச்சிகள் நிறைவு பெற்றதும் சுவாமிஜி தாம் தங்கியிருந்த கேசல் கர்னான் மாளிகைக்கு திரும்பினார். பிப்ரவரி 13ஆம் நாள் சுவாமிஜி சென்னையிலுள்ள பச்சையப்பன் அரங்கில் உரை நிகழ்த்தினார். அந்த மாபெரும் கூட்டத்தில் வேதாந்தமும் இந்திய வாழ்க்கையும் என்ற தலைப்பில் அவரது சொற்பொழிவு அமைந்தது. அதில் சுவாமிஜி மனிதன் பெற்றிருக்க வேண்டிய ஆற்றல்களை வலியுறுத்தி பேசினார். அஞ்சாதே அஞ்சாதே என்று அவர் முழங்கினார். இவ்வாறு அவர் வீர கர்ஜனை செய்து கொண்டிருந்த போது ஒரு சுவையான நிகழ்ச்சியும் நடந்தது. அந்த கூட்டத்தில் பிற்காலத்தில் த ஹிந்து பத்திரிகையின் ஆசிரியராக பணிபுரிந்த ஜி. சுப்பிரமணிய ஐயரும் இருந்தார். சுவாமிஜி தமது உரையில், இளம் நண்பர்களே, வலிமை உடையவர்களாக இருங்கள். இதுவே நான் உங்களுக்கு வழங்கும் அறிவுரை. கீதையை படிப்பதை விட கால்பந்து விளையாடுவதன் மூலம் சொர்க்கத்தின் அருகில் இருப்பீர்கள். இவை தைரியமான வார்த்தைகள். ஆனால் உங்களை நேசிக்கின்ற காரணத்தால் இவற்றை நான் சொல்ல வேண்டியவனாக இருக்கிறேன். உங்களது தோள்கள் தசைகளின் சற்று கூடுதலான வலிமையால் கீதையை இன்னும் சற்று தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் என்று கூறினார். அதை கேட்டதும் சுப்பிரமணிய ஐயர் அருகில் இருந்தவர்களிடம், நான் இதே கருத்தை தான் அடிக்கடி சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அதை ஒருவரும் காதில் வாங்கி கொள்ளவில்லை. இப்போது சாமிஜி கூறியதும் அனைவரும் ரசிக்கிறீர்கள் என்று தமிழில் கூறினார். எல்லோரும் புன்னகைத்தனர். கூட்டம் நிறைவு பெற்றது. அன்று மாலை ராயப்பேட்டாயில் பேட்டர்ஸ் கார்டன் என்ற இடத்தில் சுவாமிஜிக்கு பாராட்டு விழா நடந்தது. அந்த நிகழ்ச்சியில் ஐரோப்பியர்கள் சிலரும் கலந்து கொண்டார்கள். அங்கு அந்த நாளில் புகழ்பெற்று விளங்கிய வீணை கலைஞர் ஒருவரும் கிட்டார் கலைஞர் ஒருவரும் சேர்ந்து கச்சேரி செய்தார்கள். விழா குழுவினர் தங்களின் அன்பு காணிக்கையாக காவி நிறத்தில் பட்டு துணிகளை சுவாமிஜிக்கு வழங்கினார்கள். பிப்ரவரி 14ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை சென்னை ஹாம்ஸ்டன் சர்க்கஸ் மைதானத்தில், தற்போதைய நேரு ஸ்டேடியம் அது, சுவாமிஜியின் உரைக்கு ஏற்பாடு செய்திருந்தார்கள். 3000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் அந்த மைதானத்தில் குழுமியிருந்தனர். சுவாமிஜி இந்தியாவின் எதிர்காலம் என்ற தலைப்பில் உரை நிகழ்த்தினார். என். சுப்பாராவ் பந்துலு கூட்டத்திற்கு தலைமை தாங்கினார். அதை நேரில் கண்ட சுந்தரராம ஐயர் பின்வருமாறு குறிப்பிட்டிருக்கிறார். இந்த அளவிற்கு ஊக்கமும் உற்சாகமும் கொண்ட மக்களை நான் அதுவரையில் பார்த்ததே இல்லை. சுவாமிஜியின் பேச்சாற்றல் மிகவும் அற்புதமாக இருந்தது. ஒரு சிங்கத்தை போன்று அவர் மேடையில் இங்கும் அங்கும் நடந்து கொண்டே பேசினார். அவரது குரல் எல்லா இடங்களில் கேட்டுக்கொண்டிருந்தது. இந்த சொற்பொழிவே சாமிஜி சென்னையில் நிகழ்த்திய கடைசி சொற்பொழிவு. இதை பற்றி ஸ்ரீ ராமானுஜாச்சாரியார் தம் நினைவுகளில் கூறுகிறார். அன்றைய தினம் சுவாமிஜியின் சொற்பொழிவு மிகவும் சிறப்பாக இருந்தது. சொற்பொழிவு முடியும் வரையில் அவரது குரலை தெளிவாக கேட்க முடிந்தது. ஒளிப்பெருக்கி வசதி இல்லாத அந்த காலத்தில் மூளை முடுக்குகளிலெல்லாம் சுவாமிஜியின் குரல் ஒலித்தது. அந்த சொற்பொழிவின் தாக்கம் மக்களை உயர்ந்த மனநிலைக்கு உயர்த்தியது என்று தமது நினைவு குறிப்பில் பதிவு செய்திருக்கிறார் ஸ்ரீ ராமானுஜாச்சாரியார். பிப்ரவரி 14ஆம் நாள் சுவாமிஜிக்கு பலர் கடிதம் எழுதியிருந்தார்கள். அவற்றில் அவருடைய அமெரிக்க சீடர்கள் எழுதிய கடிதமும் ஒன்றாகும். அதில் அவர்கள், சுவாமிஜி, நீங்கள் மீண்டும் அமெரிக்காவிற்கு வந்தால் அது எங்களுக்கு பெரும் வரப்பிரசாதமாக இருக்கும். தங்களை மீண்டும் நாங்கள் அமெரிக்காவில் ஆன்மீக குருவாக பார்ப்பதற்கு ஆவலோடு இருக்கிறோம் என்று குறிப்பிட்டிருந்தார்கள். அந்த கடிதத்தில் மனோதத்துவ நிபுணரும் தத்துவ நூல் வல்லுநருமான பேராசிரியர் வில்லியம் ஜேம்ஸ், ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த கிரேக்க பேராசிரியர் J.H. ரைட், தத்துவ பேராசிரியர் ராய்ஸ் ஆகியவர்கள் உட்பட அறிஞர்கள் பலரும் கையெழுத்திட்டிருந்தார்கள்.
புரூக்ளின் எத்திக்கல் அசோசியேஷன் என்ற அமைப்பை சேர்ந்த அன்பர்கள் எழுதிய கடிதத்தில், எங்கள் சிறப்பு மிக்க இந்து குடும்பத்தை சேர்ந்த இந்திய சகோதரருக்கு என்று பெறுநர் முகவரி எழுதப்பட்டிருந்தது. அதில் அவர்கள் சுவாமிஜியின் அமெரிக்க பணிகளை பாராட்டி மீண்டும் அவர் அமெரிக்கா வர வேண்டும் என்ற தங்களின் வேண்டுகோளை தெரிவித்திருந்தார்கள். அந்த கடிதத்தை சுவாமிஜியின் சென்னை சீடர்கள் தனியாக அச்சிட்டு சென்னை மாநகரில் விநியோகித்தார்கள். அமெரிக்கா டெட்ராய்ட் மாநகரைச் சேர்ந்த 42 அன்பர்கள் கையெழுத்திட்டு சுவாமிஜிக்கு ஒரு கடிதம் அனுப்பியிருந்தார்கள். அதில் ஒரு பகுதி இது: சுவாமிஜி, மேலை நாட்டில் வாழும் நாங்களும் இந்துக்கள். இவ்வளவு காலம் நாங்கள் எங்கள் இந்திய சகோதரர்களிடமிருந்து பிரிந்திருந்தோம். எங்களுடைய பூர்வீகத்தை அநேகமாக மறந்தே போயிருந்தோம். அந்த சமயத்தில்தான் நீங்கள் உங்களுடைய வருகையாலும் அரிய உரைகளினாலும் எங்கள் உள்ளத்தில் ஞான தீபம் ஏற்றி வைத்தீர்கள். இந்தியாவும் அமெரிக்காவும் ஒன்றுதான் என்பதை தெளிவுபடுத்தினீர்கள் என்று குறிப்பிட்டிருந்தார்கள். சுவாமிஜியின் சென்னை சீடர்கள் மீண்டும் மீண்டும் அவரிடம் ஒரு வேண்டுகோளை தெரிவித்தார்கள். சென்னையில் ஸ்ரீ ராமகிருஷ்ண மடத்தின் ஒரு கிளையை ஆரம்பிக்க வேண்டும் என்பதுதான் அந்த வேண்டுகோள். சுவாமிஜி சென்னையை விட்டு கல்கத்தா புறப்பட இருந்தார். எனவே சுவாமிஜியின் சீடர்கள் அன்று இரவு வரையில் அவரை சுற்றிலும் அமர்ந்து அவருடன் உரையாடி கொண்டிருந்தார்கள். அங்கு எஸ். சுப்பிரமணிய ஐயரும் இருந்தார். சென்னையில் சுவாமிஜி தொடங்கிய பணி எதிர்காலத்திலும் தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்பதை பற்றி அவர்கள் கலந்து ஆலோசித்தார்கள். முடிவில் சுவாமிஜி ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் சீடர்களில் ஒருவரை சென்னைக்கு அனுப்புவதாக வாக்கு கொடுத்தார். அதை அவர் புன்னகையுடன், அன்பர்களே, தென்னிந்தியாவில் உள்ள உங்களுடைய தலை சிறந்த வைதிகர்களை விட சிறந்த வைதிகரான, அதே சமயத்தில் பக்தியிலும் பூஜையிலும் தியானத்திலும் இணையற்றவரான ஒருவரை உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் என்று குறிப்பிட்டார். சுவாமிஜியால் அவ்விதம் பாராட்ட பெற்றவர் சுவாமி ராமகிருஷ்ணானந்தர் என்ற சசி மகராஜ் ஆவார். சுவாமிஜிக்கு இந்தியாவின் பல முக்கிய நகரங்களிலிருந்து அழைப்புகள் வந்து கொண்டிருந்தன. அப்போது பாலகங்காதர திலகர் பூனாவில் இருந்தார். அவர் சுவாமிஜி பூனாவுக்கு வர வேண்டும் என்ற வேண்டுகோளை தெரிவித்து சுவாமிஜிக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தார். ஆனால் ஓயாத உழைப்பால் மிகவும் களைத்திருந்ததால் திலகரின் அழைப்பை ஏற்க இயலாமல் போயிற்று. சுவாமிஜியை சென்னையில் நேரில் கண்டவர்களில் சின்னையா முதலியார் என்பவரும் ஒருவர். அவர் தாம் அடைந்த மகிழ்ச்சியை தமிழில் 80 வெண்பாக்களில் எழுதினார். அவற்றை அவர் ஸ்ரீமத் விவேகானந்த சுவாமிகள் தோத்திரமாலை என்னும் கையடக்க பதிவாக வெளியிட்டார். சுவாமிஜி வாழ்ந்த காலத்திலேயே அப்படி ஒரு நூல் தமிழில் வெளிவந்தது குறிப்பிடத்தக்க ஒன்று. பிப்ரவரி 15 திங்கட்கிழமையன்று சுவாமிஜி கல்கத்தா புறப்படுவதற்கு உரிய அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டன. விடியற் காலையில் அவர் கேசில் கர்னான் மாளிகையிலிருந்து புறப்பட்டு சென்னை துறைமுகத்தை அடைந்தார். துறைமுக தளம் சிறப்பாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அந்த பொறுப்பை மிஸ்ஸஸ் பின்னி அண்ட் கோ என்ற நிறுவனம் ஏற்றுக்கொண்டிருந்தது. சுவாமிஜி துறைமுகத்திற்கு காலை 7:30 மணிக்கு சென்றார். அந்த காலை நேரத்திலும் சென்னை மாநகரத்தின் முக்கிய பிரமுகர்கள் பலரும் அங்கு வந்திருந்தார்கள். ஆரிய வைசிய சமூகத்தை, கோமுட்டி செட்டி என்பார்களே, அந்த சமூகத்தை சேர்ந்த வியாபாரிகளின் சார்பாக ஒரு குழுவினர் சுவாமிஜிக்கு பாராட்டு பத்திரம் வழங்கினார்கள். ராஜமந்திரியை சேர்ந்த சுப்பாராவ் சுவாமிஜிக்கு மலர் மாலை அணிவித்தார். சுவாமிஜி அங்கு வந்திருந்த அன்பர்களின் அன்புக்கு கட்டுப்பட்டு நெகிழ்ச்சியுடன் ஒன்றும் பேசாமல் அவர்கள் அளித்த மாலை மரியாதைகளை ஏற்றுக்கொண்டார். அவரை வழி அனுப்ப வந்தவர்களில் பலர் அவருக்காக நிறைய இளநீர் தேங்காய்களை கொண்டு வந்து கொடுத்தார்கள். பலர் அவ்வாறு கொண்டு வந்து கொடுத்ததால் அவை அங்கு ஒரு குன்று போல் குவிந்து விட்டன.
அந்த இளநீர் தேங்காய் குன்றை பார்த்த திருமதி சேவியர் மெல்ல சிரித்தபடியே சுவாமிஜியிடம், சுவாமிஜி, இது என்ன பிரயாண கப்பலா இல்லை சரக்கு கப்பலா என்று வினவினார். அதற்கு சுவாமிஜி புன்னகையுடன், என் உடல் நலம் பாதிக்கப்பட்டிருக்கிறது, டாக்டர்கள் இளநீர்தான் சாப்பிட வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள், அதனால்தான் அன்பர்கள் இவ்வளவு இளநீர் காய்களை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்றார். சிறிது நேரத்திற்குள் அவர் செல்ல வேண்டிய நீராவி கப்பல் தயாராக வந்து நின்றது. சுமார் 8 மணிக்கு சுவாமிஜி எல்லோரிடமும் விடை பெற்று கொண்டு கப்பலை நோக்கி புறப்பட்டார். அந்த நேரத்தில் சுந்தர்ராம ஐயர் சுவாமிஜியிடம், சுவாமிஜி, லௌகீக மனப்பான்மை கொண்ட அமெரிக்க ஐரோப்பிய மக்களிடையில் நீடித்து நிலைக்கக்கூடிய பணியை நீங்கள் செய்ய முடிந்ததா என்று கேட்டார். அதற்கு சுவாமிஜி அடக்கத்துடன், அவ்வளவாக இல்லை, ஏதோ எங்கும் அங்குமாக சில விதைகளை தூவி இருக்கிறேன், அவற்றில் சில நாளடைவில் வளர்ந்து பயனளிக்கும் என்று நினைக்கின்றேன். சுவாமிஜி, நாங்கள் உங்களை மீண்டும் தரிசிக்க முடியுமா? உங்கள் பணி தென்னிந்தியாவில் தொடருமா என்று சுப்பிரமணிய ஐயர் கம்மிய குரலில் தழுதழுக்க கேட்டார். அதற்கு சுவாமிஜி, அதை பற்றி சிறிதும் கவலைப்பட வேண்டாம், இமயமலையில் சிறிது ஓய்வெடுத்து கொண்ட பிறகு இந்தியாவில் தீவிரமாக ஆன்மீக பிரச்சாரம் செய்யப் போகின்றேன். இவ்விதம் சொல்லிவிட்டு சுவாமிஜி கம்பீரமாக கப்பலுக்குள் சென்றார். கப்பல் புறப்பட்டு கல்கத்தா நோக்கி செல்ல ஆரம்பித்தது. மக்கள் கண்ணீருடன் தங்கள் வீடுகளை நோக்கி செல்ல ஆரம்பித்தனர். கண்களில் கண்ணீர் வந்தாலும் நெஞ்சமெல்லாம் மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் நிறைந்திருந்தது. அதுதான் சுவாமி விவேகானந்தரின் நவராத்திரி நமக்கு வழங்கிய அன்பு பரிசு, அவரது பிரசாதம். நன்றி, வணக்கம்.